ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பா கேட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க சம்மர் ஹாலிடேஸ்னால. ஸோ எனக்கு வரும்போது ஸ்மால் மினியேச்சர் திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க. அதான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் நாங்கள் வந்து ஃபுட் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்மால் மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் நம்ம சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம தனியாக சின்னதாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வாழை இலை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடைக்கு போய்ட்டு வந்துடலாமா? கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆனியனும் கறி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். மீதி எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கறி பிரித்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆனியன் வந்து தோல்லாம் சீவி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானது ஆனியன், வெங்காயம், தக்காளி, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, உப்பு, பட்டை, ஏலக்காய், அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்ம தனியாக ஓரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மால் மினியேச்சர் திங்ஸ் வேணும்னா சென்னை டி நகரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஃபுட்டை வச்சு நம்ம வீடியோ பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தான் இதான் ஸ்டவ்வு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது நல்லா ப்ரௌனாக வரதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே நம்ம கிண்டாமல் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா அதில் வெந்து ப்ரௌன் ஆகும். இப்போ வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, தக்காளி தான் போடணும். நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா தான் போட போகிறோம். மிளகாத்தூள், மட்டன் மசாலா, இந்த ரெண்டு தான் நம்ம போட போகிறோம். இது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வதக்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காது. சின்ன பசங்க யாரும் இதை நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். என் கூட வந்து என்னோடய சிஸ்டர் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இது சமைச்சிட்ருந்தோம். இப்போ நம்ம இதில் வந்து கறி போட்டுக்கலாம். கறி போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும், கொதிக்கணும். ஸோ அப்படியே நம்ம ஓரமாக வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சோறு வச்சுருந்தேன். அது இப்போ வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. வடிச்சும் விட்டுட்டேன் நான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நிறைய புது வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழைலாம் போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கீழே வந்து இறக்கி வைக்கும் போது நம்ம கொத்தமல்லி தழை போடணும். இப்போ நம்ம வந்து கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா பரட்டி விட்டு பார்த்துக்கலாம். கறி வந்து வெந்துருச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வடித்த சாதத்தை ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டு நம்ம கீழே வந்து இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் அந்த கறிக்குள்ளே போய் ஒட்டும். அப்படியே நம்ம வந்து இலைய பிச்சு நல்லா தண்ணி தெளித்து கழுவி விட்டு நம்ம வடித்த சாதத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செஞ்ச கறியானத்தையும் இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கலாம். கறிலாம் நல்லாவே வெந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டின்னர் வீடியோவும் போட்டிருக்கேன். இதோட கண்டினியூ தான், அதையும் பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சின்ன பவுல் எடுத்து கோதுமை மாவில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச பனானாலாம் போட்டுக்கணும். கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இப்போ சப்பாத்திக்காக மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். உருண்டை பிடிச்சிக்கணும். நல்லா பால்லாம் போட்டுட்டு இப்போ வந்து சப்பாத்திக்காக உருட்டிக்கணும். ஊட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய்லாம் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு சப்பாத்தி இப்போ நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிடறேன்.
இப்போ நெக்ஸ்ட் சப்பாத்தி அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. அதுவும் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போடணும். போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சப்பாத்தியை போட்டு வச்சுக்க. இப்போ டின்னருக்காக நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. வந்து திருவி போட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அக்கா வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து நம்ம பேக் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து சப்பாத்திலாம் அழகாக வந்து அந்த டின்னரில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டஃப் செஞ்சிடலாம், அதையும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட்டு என்ன குக் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.